சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் தனது குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற நிலையில் கனரக வாகனம் மோதி தாய் குழந்தை இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? காவல்துறையினுடைய தரப்புல என்ன மாதிரியான தகவல்கள் கிடைத்திருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை அவரது தாய் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து செல்லும் போது கனரக வாகனம் மோதி இருவர் மீதும் மேலே ஏறி இறங்கியதும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதை தொடர்ந்து காலை நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என்று விதிமுறைகள் இருந்தாலும் அதையும் மீறி பல கனரக வாகனங்கள் அனுமதி இல்லாத நேரங்களில் செல்வதால் இது போன்ற உயிரிழப்புகள் அதிக அளவில் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சென்னையை அடுத்து பெரும்பாக்கம் சேகரன் நகர் தனியார் அடுக்கு குடியிருப்பு பகுதியில் புனிஷம் முத்தப்பட்டு வயதும் மனைவி லாவண்யா மற்றும் இவர்கள் மகள் இனியா 13 வயது ஆகியோர் வசித்து வந்துள்ளனர். இனியா பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இன்று காலை வழக்கம் போல் இனியாவை பள்ளிக்கு விடுவதற்காக அவருடைய தாய் லாவண்யா ஆக்டிவா பைக்கில் இன்று தனியார் அடுக்கு குடியிருப்பில் இருந்து பகுதி சென்றபோது பின்னால் வந்த ரோட் வேன் வேகமாக சென்றதில் லாவண்யா சென்ற பைக்கின் மீது மோதியதில் தாய் மகள் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். பின்னர் ரோட் வேன் சக்கரங்கள் தாய் மகள் இருவர் மீதும் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே தாய் லாவண்யா மற்றும் மகள் இனியா இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து அருகில் உள்ள பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் ரோட் வேன் பின் சக்கரம் ஏறி இறங்கியதில் உயிரிழந்த தாய் மகள் இருவர் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காலை நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என்று விதிமுறைகள் இருந்தாலும் அதை மீறி பல கனரக வாகனங்கள் அனுமதி இல்லாத நேரங்களில் செல்வதால் இது போன்ற உயிரிழப்புகள் அதிக அளவு அரங்கேறி வருவதாகவும் போக்குவரத்து போலீசார் அதை கண்டித்து அலட்சியமாக இருந்தவர் இது போன்ற அப்பாவி மக்கள் உயிரிழப்பதற்கு காரணங்கள் என பொதுமக்கள் கூட்டத்தில் தெரிவித்து வருகின்றனர். இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த மகள் மற்றும் மனைவி உடலை பார்த்து கணவர் மற்றும் பதவியை அழைக்கின்ற காட்சி அங்கிருந்தவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தன்னுடைய மகள் பள்ளியில் விடுவதற்காக முறையாக ஹெல்மெட் அணிந்து சென்ற நிலையிலும் ரோட் வேன் ஓட்டுநரின் அலட்சியத்தால் இருவர் உயிரிழந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் கணவன் மனைவி மகள் என மூன்று பேர் மட்டும் வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது மனைவி மகள் விபத்தில் உயிரிழந்த நிலையில் கணவருக்கு ஆறுதல் சொல்லக்கூட முடியாத சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐஸ்வர்யா, விபத்து குறித்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.